பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? 2 பல்லிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. அதுல ஒரு பல்லி, வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு சலிப்பா சொல்லுச்சு. இதை கேட்ட இன்னொரு பல்லி, அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பதிலுக்கு கேட்டுது. அதை ஏன்பா கேட்குற? நான் இருக்கிற வீட்டில் இதுக்கு முன்னாடி வேற ஒரு அம்மா இருந்தாங்க. அப்போ கற்பாம்பூச்சா, கொசுவா, ஈயா எதுக்கும் குறையில, திருப்தியா சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லப்பா, எந்த சாப்பாடு பாத்திரத்தையும் அந்த அம்மா மூட மாட்டாங்க. சாப்பிட்டதையும் உடனே கழுவ மாட்டாங்க. நான், என் மனைவி, பிள்ளைங்கன்னு திருப்தியா சாப்பிட்டுன்னு சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்போ ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. அட, ஒரு கற்பாம்பூச்சி, ஒரு ஈ, கொசு எதையும் விட மாட்றாங்க. பார்த்து பார்த்து சுத்தமா வச்சுக்கிறாங்க. சாப்பிட்ற பாத்திரங்களையும் உடனே உடனே மூடி வைக்கிறாங்க. சாப்பிட்ட பிறகும் உடனே கழுவி வச்சிடுறாங்க. இப்படி இருந்தா நான் எப்படி பிழைக்கிறது? என் மனைவி பிள்ளைங்களும் என் கூட இருக்காம போயிட்டாங்க. நான் தன்னந்தனியா சரியான உணவு கூட இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படின்னு கவலையா சொல்லுச்சு. இதை கேட்ட உடனே அந்த இன்னொரு பல்லி, அட இவ்வளவுதானா உன் கஷ்டம்? நான் இருக்கிற வீட்டுக்கு வா, எல்லாம் ஏராளமா தாராளமா இருக்குன்னு சொல்லுச்சு. என்னங்க, நம்ம இருக்கிற வீட்டில் இப்படி கொசு, ஈ, பல்லி இதெல்லாம் ஏராளமா தாராளமா இருக்கான்னு தெரியாது. ஆனா வேதத்துல ஒரு வீட்டை பத்தி சொல்லியிருக்கு. சங்கீதம் 112:3, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஆமாங்க, இதோட அர்த்தத்தை தெளிவா புரியணும்னா இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்கு. செழிப்பும் செல்வமும் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நன்மை என்றென்றைக்கும் தொடரும். என்னங்க, நம்ம வீட்லயும் இப்படி செழிப்பும் செல்வமும் நன்மையும் நமக்கு வேணும்னு ஆசையா இருக்கு இல்லையா? அப்போ நீங்க ஏசப்பாவை நோக்கி பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்ல செல்வமும் செழிப்பும், அது மட்டும் இல்ல, உங்க வாழ்நாள் முழுக்க நன்மையும் தொடருங்க. God bless you all.